சிந்து சமவெளி நாகரிகம் சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. செம்பு கற்காலத்தைச் சேர்ந்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தை அகழ்வாராய்ச்சியின் மூலம் அறியலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் அல்லது ஆய்வு செய்த குழுவின் தலைவர் சர் ஜான் மார்ஷல். இவரின் கருத்துப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் கிமு 3250 முதல் கிமு 2750 வரை ஆகும். சிந்து சமவெளி நாகரிகம் இந்திய நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுகின்றது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பாவாகும். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் என்ன? புதையுண்ட நகரம். இந்தியாவின் முதுபெரும் நகரம் எது? ஹரப்பா. ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடித்தவர் அல்லது ஆய்வு செய்வதர் தயாராம் சஹானி. ஹரப்பா நாகரிகம் 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். தற்போது ஹரப்பா எங்குள்ளது? பாகிஸ்தானில் உள்ள மான்ட்கோமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள மான்ட்கோமரி மாவட்டத்தில் ராவி நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய கண்டுபிடிப்புகள் எவை? தானிய களஞ்சியம். இங்கு 6 தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மொஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழி சொல்லின் பொருள் என்ன? மொஹஞ்சதாரோ என்ற சிந்து மொழி சொல்லின் பொருள் இறந்தவர் மேடு அல்லது இடுகாட்டு மேடு என்பதாகும். மொஹஞ்சதாரோ மவுண்ட் ஆஃப் டெட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. மவுண்ட் ஆஃப் டெட் என்று மொஹஞ்சதாரோ ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றது. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார்? மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் ஆர்.டி. பானர்ஜி. கண்டுபிடித்த ஆண்டு 1922. மொஹஞ்சதாரோ தற்போது உள்ள இடம் எது? மொஹஞ்சதாரோ தற்போது உள்ள இடம் பாகிஸ்தானில் உள்ள லர்கானா மாவட்டத்தில் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ளது. சிந்துவின் பூந்தோட்டம் என்று சிறப்பிக்கப்படுவது எது? சிந்துவின் பூந்தோட்டம் என்று சிறப்பிக்கப்படுவது மொஹஞ்சதாரோ ஆகும். மொஹஞ்சதாரோவில் முக்கிய கண்டுபிடிப்புகள் யாவை? குளியல் குளம் அல்லது பெருங்குளம், நாட்டிய மங்கையின் வெண்கல சிலை, சமய வழிபாட்டுச் சின்னங்கள், மத தலைவரின் சிலை ஆகியவையாகும். பெருங்குளம் நகரங்களின் கோட்டை பகுதியில் அமைந்துள்ளது. நீர் கசியாமல் இருக்க மெழுகு பூசிய சுட்ட செங்கற்களை சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்தினார்கள். குளத்தின் இரு பக்கங்களிலும் படிக்கட்டுகள் இருந்தன. குளத்தின் பக்கத்தில் உடை மாற்றுவதற்கான அறைகள் இருந்ததாக சிந்து சமவெளி அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குளத்திலிருந்து நீர் வெளியே செல்ல தனி கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த குளத்திலிருந்து நீர் வெளியே செல்ல தனி கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சிந்து சமவெளி நாகரிகத்தின் இரட்டை தலைநகர் என கருதப்படுவது எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் இரட்டை தலைநகர் என கருதப்படுவது ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவாகும். காளிபங்கன் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? காளிபங்கன் ராஜஸ்தான் மாநிலம் காகர் அல்லது காக்ரா ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. காளிபங்கனை கண்டுபிடித்தவர் பி. லால். கண்டுபிடித்த ஆண்டு 1953. நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகர் எது? நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகர் லோத்தல் துறைமுக நகரமாகும். வாணிப மையம் என்றும் அழைக்கப்படுகிறது. லோத்தலை கண்டுபிடித்தவர் யார்? எஸ்.ஆர். ராவ். லோத்தல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? 1957. இது கப்பல் கட்டும் தளம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது லோத்தல் உள்ள இடம் எது? தற்போது லோத்தல் உள்ள இடம் குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றின் துணை நதியான போகாவோ நதி கரையில் அமைந்துள்ளது.
லோத்தலில் முக்கிய கண்டுபிடிப்பு எது? லோத்தலின் முக்கிய கண்டுபிடிப்பு உடைந்த கப்பல் சிதைவுகளாகும். அது கப்பல் கட்டத் தளமாக இருந்திருக்கிறது லோத்தல். கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் எது? கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் தோலவிராவாகும். தோலவிராவை கண்டுபிடித்தவர்கள் யார்? தோலவிராவை கண்டுபிடித்தவர்கள் ஆர்.எஸ். பிஸ்ட் மற்றும் ஜே.பி. ஜோஷி ஆகும். ஆண்டு 1985. தோலவிரா தற்போது உள்ள மாநிலம் எது? இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் தோலவிரா தற்போது உள்ளது. தோலவிரா. சிந்து சமவெளி மக்களின் எழுத்தும் மொழியும் தமிழே என்று சொன்னவர் யார்? சிந்து சமவெளி மக்களின் எழுத்தும் மொழியும் தமிழே என்று சொன்னவர் ஈராஸ் பாதிரியார். சிந்து சமவெளி மக்களின் வீடுகளில் எது இல்லை? சிந்து சமவெளி மக்களின் வீடுகளில் ஜன்னல்கள் இல்லை. ஜன்னல்களே சிந்து சமவெளி மக்கள் வீடுகளில் கிடையாது. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை எது? சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்து முறையாகும். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்து முறையாகும். சித்திர எழுத்து முறை வரிகள் எப்படி இருந்தன? வரிகள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாகவும் மீண்டும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாகவும் இருந்தன. சித்திர எழுத்து. சிந்து சமவெளி மக்களின் வீடுகளில் எது இல்லை? முன்பே பார்த்த அந்த வினாவை, சிந்து சமவெளி மக்களின் வீடுகளில் ஜன்னல்கள் இல்லை என்று பார்த்தோம். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை எது? சித்திர எழுத்து முறை. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்து முறை. சித்திர எழுத்து முறை வரிகள் எப்படி இருந்தன? வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாகவும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாகவும் இருந்தது. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்க பரவாயில்ல. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் எது? வேளாண்மை. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மையாக இருந்தது. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய உணவு எது? சிந்து சமவெளி மக்களின் முக்கிய உணவு கோதுமை மற்றும் பார்லி ஆகும். சிந்து சமவெளி மக்கள் முதலில் எதை விளைவித்தன? அந்த லை தவறாக இருக்கிறது. சிந்து சமவெளி மக்கள் முதலில் எதை விளைவித்தனர் என்றால் நெல்பயிர். சிந்து சமவெளி மக்களின் அணிகலன்கள் யாவை? சிந்து சமவெளி மக்களின் அணிகலன்கள் கிளிஞ்சல்கள், தாமிரம், தங்கம், வெள்ளி மற்றும் தந்தம். சிந்து சமவெளி மக்களின் ஆடைகள் எது? பெரும்பாலும் சிந்து சமவெளி மக்கள் பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை தனது ஆடைகளாக அணிந்தனர். சுடுமண் பாண்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுடுமண் பாண்டங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் டெரகோட்டா என்று சுடுமண் பாண்டங்கள் அழைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி மக்கள் எதை அறியவில்லை எவைகளை அறியவில்லை? சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய கடவுள்கள் யார்? பசுபதி என்ற சிவன் மற்றும் பெண் கடவுள் லிங்கம், சூலம் மற்றும் மரங்களை வணங்கினர். சிந்து சமவெளி மக்களின் சமய வழிபாட்டு சின்னம் எது? முக்கியமான வினா. சிந்து சமவெளி மக்களின் சமய வழிபாட்டு சின்னம் அரச மரம். முக்கியமான கொஸ்டின்.
ராவி நதிக்கரையில் ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ராவி நதிக்கரையில் ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856 ஆகும். 1856. 1856இல் கவர்னர் ஜெனரலாக இருந்தது யார்? 1856இல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் டல்ஹௌசி பிரபு ஆவார். சிந்து நதியின் கிளை நதி எது? சிந்து நதியின் கிளை நதிகள் ராவி நதி. சிந்து நதியின் ஒரு கிளை நதி ராவி நதி. சுடுமண் முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன? சுடுமண் முத்திரைகள் எந்த வடிவத்தில் இருந்தன என்றால் செவ்வக வடிவத்தில் இருந்தன. சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்ததற்கான காரணங்கள் யாவை? சிந்து சமவெளி நாகரிகம் இயற்கை சீற்றங்கள் மற்றும் ஆரியர்களின் படையெடுப்பினால் அழிந்தது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டிஎன்பிசி, டிஆர்பி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி அனைத்திற்கும் இது பொருந்தும்.